ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். சட்ட ஒழுங்கை வலுப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான முயற்சிகள் இந்த 100 நாள்ல தெரியுதா? முயற்சிகள் இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கரெக்டா? நமக்கு எப்போ தெரியும்னா இவங்க முயற்சி எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ரிசல்ட்டில் தான் தெரியும். ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு, பரவாயில்ல, ஒரு 6 மாதம் போட்டுட்டு இருக்க முடியாது. வித்தியாசம் இருக்குல்ல உங்களுக்கு. எனக்கு இமிடியேட் சொல்யூஷன் இருக்க ஏரியாவில் எனக்கு இமிடியேட்டா சொல்யூஷன். இது ஒரு எமர்ஜென்சி. ஆமாம், இது வந்து நீங்கள் இமிடியேட்டாக தான் செய்யும். இதுக்கு நான் எப்படி டைம் தர முடியும்? எதிர்வினைகளை, அரசுக்கு எதிரான எதிர்வினைகள் வரக்கூடாதுங்கிற ஏரியாவில் ரொம்ப துரிதமாக வேலை செய்கிறாங்க. விமர்சனங்கள் வரக்கூடாதுங்கிற ஏரியாவில் ரொம்ப துரிதமாக வேலை நடக்குது. அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படலையே. இது யார் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது? இது மாதிரி ஒரு மாநாடு வருது, நம்ம பிரச்சனைக்குரியவங்க ஒரு 50 பேரை தூக்கி உள்ள வைங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இது எங்கேயோ ஒரு நடந்த குற்றம்ன்றீங்க நீங்க. ஆனா நீங்க அந்த கோயம்புத்தூர் விஷயத்தை பொறுத்த என்ன நடந்திருக்கு? கம்ப்ளைண்ட் பண்ண பையன் எங்க இருக்காங்கிற வரைக்கும் தகவல் போயிருக்கு. அப்ப அது எப்படி போச்சு? அப்ப இந்த கேள்வி நம்ம யாரை நோக்கி கேட்கணும்? நீங்க சொன்னீங்க சிஎம்மும் காவல்துறை ஒண்ணுதான். நீங்க அப்ப நம்ம இந்த கேள்வி யாரை நோக்கி கேட்கணும்? அவர் எந்த திட்டத்துக்கு அப்பான்னு பேர் வைக்கல, இவர் அண்ணன் சீர், தாய்மாமன் சீர்னு பேர் வைக்கிறார்ல, அந்த மாதிரிலாம் அவர் பேர் வைக்கல. அப்ப அந்த பேரை மாத்துறீங்கன்னு ஒண்ணு கேள்வி வருது. அதையும் தாண்டி அவர் அந்த பேரை முதல்வருங்கிற கனிமொழி அழகா மேடையில பேசினாங்க. முதல்வருங்கிற பேர் எங்க வந்தாலும் அவருக்கு ஸ்டாலின் தான் ஞாபகம் வராரு போல இருக்கு. அப்ப அவரே தன்னை முதல்வராக உணர்வல்ல போல இருக்கு, அதனால மாத்திரான்னு பேசிட்டு. இது நடக்கிறதே அதிமுக ஆட்சின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. தங்களே ஒரு அதிமுக, நவீன அதிமுகவாக கிளைம் பண்றாங்க. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. நீங்க லிஸ்ட்டை எடுத்து போடுங்க. ஜெயலலிதா ஆட்சியும் கலைஞர் ஆட்சியும் எடுத்து போடுங்க, ஸ்டாலின் ஆட்சியும் உட்பட. எந்த ஆட்சியில் அதிக நலத்திட்டங்கள் நடந்திருக்கு, எங்க வந்து டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, டெவலப்மெண்ட்ல யார் பெட்டர்னு பாருங்க. அது போக சமூகத்துக்கு விளைந்த தீமைகள் இருக்கு இல்லையா? நீங்க துப்பாக்கி சூடுகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க. இஷ்யூ பெஸ்டா யார் ஆட்சியில் அதிகமாக நடந்திருக்குதையும் பாருங்க. ஊழல் சொல்றீங்களா, குற்றச்சாட்டை எடுத்து போறீங்க, யார் ஜெயிலுக்கு போனான்னு பாருங்க, யார் மேல போய் குற்றச்சாட்டு நடந்ததுன்னு பாருங்க சார். பார்த்துட்டு நீங்க வந்து யார் ஆட்சி இதெல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அப்ப அந்த உண்மை தெரிந்த பிறகு எப்படி இது அதிமுக ஆட்சின்னு எதை வச்சு சொல்றீங்கன்னா அப்ப அப்படிதான் செய்ய போறீங்களான்னு எனக்கு கேள்வி வரும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் விசன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். 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 மன்னிக்கணும், ஸ்பெஷல் வணக்கம். வணக்கம். சுதந்திர தின வணக்கம். வணக்கம். ஆமா, இன்னைக்கு பார்த்தோம் ஒரு முதலமைச்சரும் வணக்கம் வைக்கிறாங்க, பொதுமக்களும் எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க. சிலர் வந்து இன்னும் ஸ்பெஷலாக வணக்கம்லாம் வைக்கிறாங்க. பச்சை, வெள்ளை, ஆரஞ்சு உடைகள்லாம் அணிஞ்சிட்டு வந்து இந்த விழாவையே வந்து சிறப்பு செஞ்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் உரை நிகழ்த்தியிருக்கிறார். சுதந்திர தின உரை எப்படி இருந்தது? முதல்ல அந்த நீங்க இந்த வணக்கம் விஷயத்த வந்து நம்ம அவங்களுக்கு தான் வணக்கம் வச்சாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அவர் பொதுவாக எல்லாரையும் பார்த்து வணக்கம் பார்த்தேன், நானும் பார்த்தேன். எல்லாருக்கும் தான் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு, அவங்களும் வணக்கம் வைக்கிறாங்க. ஒருவர் எப்படி பார்த்தாலும் அது பர்சனல். நம்ம பொதுவாக அந்த பர்சனல் ஏரியாக்குள்ள போய் பேச போறதில்ல. பட் ஃப்ரேமாக பார்க்கறது நீங்க மென்ஷன் பண்ண அந்த பச்சை, வெள்ளை, சிவப்பு, சாரி காவி வந்து அந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருந்தது. இல்ல பார்க்கறது தேசிய கொடி மாதிரி ஃப்ரேம் வந்து அது பிளான் பண்ணி பண்ணதான் தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ஃப்ரேமாக பார்க்க அழகா இருந்துச்சு. பட் எப்படி இருந்தாலும் அது முதலமைச்சரும் சந்தோஷமா. ஆமாம் ஆமாம், எப்படி பார்த்தாலும் அது அவருடைய பர்சனல், அவங்களுடைய பர்சனல். அதை பற்றி நம்ம ஒன்றும் பேச வேண்டியதில்லை. மற்றபடி உரையில் உள்ள விஷயத்தை நம்ம நிறைய பேசலாம், உள்ள என்ன டீட்டெயிலாக பேசலாம். பட் ஓவராலாக உரை வந்து வழக்கம் போல் அந்த சினிமா தரங்கள் இல்லாமல் கொஞ்சம் குறைவாக ஒரு நல்ல டோன், ஒரு நார்மல் டோனில், மேபி சுதந்திர தின உரைனால நினைக்கிறேன், நார்மல் டோனில் கொஞ்சம் கேட்கும்படியாக க்ளீனாக இருந்துச்சு. சரியாக தவறா என்னெல்லாங்கிறது வேறு. ஆனால் உரையாக சொல்கிறேன், இந்த உரை நடை இருக்குல்ல, அது வந்து நீட்டாக கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. அவருடைய வழக்கமான சுவாரஸ்யங்கள் எல்லாம் சேர்த்து அழகாக பொறுமையாக வாசிச்சார். இந்த நிமிஷத்தில் ஆல்ரெடி சோஷியல் மீடியா எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். சுதந்திர தின விழாவில் கவர்னர் தான் கொடியேற்றிட்டு இருந்தாங்க. அதை முதலமைச்சர் தான் அந்த கொடியேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சட்டமன்ற விவாதம் வச்சு தீர்மானம் நிறைவேற்றி பிரதமரிடம் பேசி அந்த உரிமையை வாங்கி தந்தவர், எல்லா முதலமைச்சர்களுக்கும் எல்லா முறைச்சும் வாங்கி கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இல்லை ஸ்பெஷல்னா எம்ஜிஆர் வந்து முதல் முறையாக முதலமைச்சராகி கொடியேற்றும் பொழுது அவர் அதை மென்ஷன் பண்றாரு, இப்படி ஒரு உரிமையை வாங்கி தந்த கலைஞருக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. விஜய் அவர்கள் சொல்லல, பட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் சொல்றேன், தகவலுக்காக சொல்றேன். அவர் வேற ஒன்று சொல்றார். இந்த சுதந்திர தின கொடியை ஏத்துறதுக்கு இந்த கோட்டையில மேல வந்து இதை ஏத்துறதுக்கு வாய்ப்பளித்த மக்களுக்கு நன்றி. அவருக்கு வாய்ப்பளித்த மக்களுக்கு அவர் நன்றி சொல்லிட்டாரு. மக்கள் வாக்களிச்சா மட்டும் போதும், அந்த கொடியேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர், அது ஒரு உரிமை, கலைஞர் அவர்கள். அந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் அப்படிங்கிறது. இப்போ சத்யராஜ் ஒரு இன்டர்வியூ பேசி சொல்லுவாங்கல்ல, நீ எங்க போய் நின்னாலும் அங்க கலைஞருடைய ஒரு மார்க் ஒன்று இருக்கும். ஆமா ஆமா, எல்லா இடத்துலயும் சினிமால வந்து நீங்க என்ன பண்ணாலும் இப்படி புதுசா ட்ரை பண்றேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட போய் சொன்னா, ஒரு 15 வருஷம் முன்னாடி கமல் வந்து இதே மாதிரி ஒரு கதையை சொன்னார்.
இது மாதிரி ஒரு படம் கமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்ல. அந்த மாதிரி நீங்க பாலிடிக்ஸ்ல எந்த ஏரியாக்குள்ள போனாலும் ஆமா இதை கலைஞர் தான் பண்ணி வச்சாருங்கிற மாதிரி பல இடங்கள்ல அவருடைய முத்திரை இருக்கும். ஸோ அதை நம்ம தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமையும் இந்த நாள்ல இருக்கு. ஸோ ஓவராலா ஃபைன், எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு. நிறைய உயர் நோக்கங்களை குறிக்கோள்களை எடுத்து சொன்னார். வழக்கம் போல் சுதந்திர தினத்துக்கு இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள், அவங்களின் குடும்பங்கள், வாரிசுகள், அதில் வெவ்வேறு வகையான நிதி உதவிகள் இருக்குது, அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓவராலாக ஓகே. நீங்கள் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. அவர் வந்து இந்த நம்பர்ஸை வந்து மாற்றி சொல்லிட்டாரு. 900 சொல்கிறதுக்கு பதிலாக 932 கோடி அப்படின்ற மாதிரி 2932 கோடின்னு சொல்லிட்டாருன்னு. எனக்கு ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் வளர்ந்த ஒரு பையன், அவர் முயற்சி செஞ்சு தமிழில் வாசிக்கிறாரு, அந்த நம்பர்ஸில் மட்டும் ஏதோ மிஸ்டேக் வந்துருச்சுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை இவ்வளோ ட்ரோல் பண்ணணுமா? அவசியம் இல்லை. இந்த ஏன்னா பொதுவாக விஜயோட வாசிப்பு திறன்லேயோ பெரிய குறைகள் இருக்காது. இது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்தது. இப்போ நம்மளே நல்ல தமிழ் வாசிக்கிறவங்களே ஒரு ஃப்ளோவில் வாசிக்கும் போது ஏதாச்சும் ஒன்று வந்து அப்படி ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்காக தான் பார்க்குறேன். மற்றபடி அதை வாசிக்க தெரியாத நபர் இல்லை விஜய் அவர்கள். அதனால் அந்த ஏரியாவில் அவர் ட்ரோல் பண்ணணும். இது மாதிரி ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு மண் அரிப்பை மீன் அரிப்புன்னு வாசிச்சார், ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்கில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அது ஒரு மண் அரிப்புக்கு மீன் அரிப்புக்கு வித்தியாசம். அது ஒரு ஃப்ளோவில் வாசிக்கும் போது வர்றது தான். அதை ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி எதுக்கு ட்ரோல் ஆகுதுன்னா, ஆல்ரெடி சட்டசபையில் நம்ம நிதியமைச்சர் இதே மாதிரி பண்ணிட்டார் இல்லையா, கிட்டத்தட்ட அதோட கண்டினியூஷன் மாதிரி இருக்கு. அதனால என்னங்க மினிஸ்டர் அப்படிதான் பேசுறாரு, முதலமைச்சர் அப்படிதான் வாசிக்கிற மாதிரி ஒரு ட்ரோலுக்கு ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுச்சு. ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றார், சட்ட ஒழுங்கை வலுப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றத நாங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம், சிங்கப்பெண் படையெல்லாம் அதில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இது பலமுறை பேசப்பட்ட விஷயந்தான். ஆனால் சுதந்திர தினத்தில் அவர் வந்து அதை அழுத்தி சொல்கிறார், வலுப்படுத்தியிருக்கிறோம் சட்ட ஒழுங்கை அப்படின்னு. அப்போ அதுக்கான முயற்சிகள் இந்த 100 நாளில் தெரியுதா? முயற்சிகள் இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, கரெக்டாக. ஆனால் நமக்கு எப்போ தெரியும்னா ரிசல்ட்டில் தான் தெரியும். ஓகே, ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க, ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. சொல்றாருல உயர் அதிகாரிகள் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு சட்டம் கிளியரா இருக்குன்னு சொல்றாரு. அதான் நான் சொல்ல வர்றேன். நமக்கு எப்போ தெரியும்னா இவங்க முயற்சி எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ரிசல்ட்ல தான் தெரியும். ரிசல்ட்டா பாத்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஒரு போலீஸ் காவல் அதிகாரி வந்து அவங்க லேடி, ஃபீமேல் லேடி, அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்காங்க. 2 மாணவர்கள் ஒரு கல்லூரி இடத்துல வச்சு. அப்போ நீங்கள் என்ன சட்டம் ஒழுங்கு எப்படி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதா சொல்லுவீங்க? அப்போ அந்த காவலர்களோட போட்ட மீட்டிங்கில் என்ன இல்லை? இப்போ நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒன்று, இப்போ போலீஸ்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது ஒன்று, ஒரு அச்சம் இல்லை போலீஸ் மேலேங்கிறதா அது வருது. வேற எந்த காரணமும் அதில் தெரியல நமக்கு, போலீஸ் மேலே அச்சம் இல்லைங்கிறது. ஆனால் மற்ற கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க இல்லையா, அதில் இப்போ ஒரு போலீஸ் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியில் இது நடந்துருச்சுன்னா நம்ம சொல்லலாம். இது கல்லூரிக்கு வெளியே நடக்குது ஒன்று, இந்த மாதிரி இப்படி வெளியே தானே நடக்குது. இப்போ காவல்துறை கண்காணிப்பு, அதை குறை சொல்ல முடியுமா? இல்லை, நீங்கள் இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சொன்னீங்க, பெண்கள் பாதுகாப்பு சொன்னீங்க, போதை எதிராக போதை ஒழிப்புன்னு சொன்னார்ல, இந்த 3 சேர்த்து தான் சொன்னார். அப்போ இந்த போதை ஒழிப்பும் சட்ட ஒழுங்கோட கம்பைனான விஷயம் தான் இந்த 2 மாணவர்கள் கொலை செய்யப்பட்ட விஷயம் இல்லையா? போதைப் பொருளை வந்து தீவிரமாக ஒழிப்புன்னு சொல்றாரு. அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, நடந்த மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது ரிசல்ட்டா கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன கேப்ல ஒரு கல்லூரி மாணவனை 20 பேர் சேர்ந்து கொலை பண்றாங்க, ஒரு பள்ளி மாணவனை 10 பேர் சேர்ந்து கொலை பண்றாங்க. 2 பேருமே போதைக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண மாணவர்கள் சொல்லும்போது அப்போ போதையை ஒழிக்க முடியல. ஆனா அதையும் தாண்டி இது ஒரு என்ன நடந்தாலும் ஒரு பொறுப்பு முதலமைச்சரும் ஆளும் கட்சியும் தானே. ஏன் விஜய் கிட்ட அந்த கேள்வி நம்ம சீரியஸா கேட்க வேண்டிய சூழல் வருதுன்னா, அவர் இதைத்தான் பெரியதாக பேசி திமுக எதிரான பிரச்சாரமாக முன்னாடி ஆட்சிக்கு வந்தவர் இல்லையா? அப்போ திரும்பவும் அவர் என்ன பண்றாரு, அதை கிளைம் பண்றாரு, சட்டம் ஒழுங்கை சரி பண்ணுவோம், நாங்க வந்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோங்கிறத தொடர்ச்சியா பேசுறாரு. ஆனா தொடர்ச்சியா நிகழ்ந்துட்டு இருக்கு. குறை ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல, குறை இல்லை இல்லையா? அப்போ நம்ம அதை கம்ப்ளைண்ட் தானே சொல்ல முடியும். அப்போ என்ன நடக்குதுன்னு தானே சொல்ல முடியும். இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, போலீஸ் மேல இருக்கக்கூடிய அச்சம் குறைவுனால பார்க்கலான்ட்டு. போலீஸ் மேல இருக்கக்கூடிய அச்சம் எப்போ குறையும்? ஆட்சி மேல அச்சம் குறைஞ்சாதான் போலீஸ் மேல அச்சம் குறையும். இல்ல, போலீஸ் தானே ஆட்சி. உங்களுக்கு அச்சம் இல்லைன்னா கீழேயும் அச்சம் இல்ல. அப்படி சொல்றேன். 2 ஒண்ணுதான்னா அச்சம் வந்து எனக்கு மேலதான் வரும். எனக்கு முதல்ல விஜய் மேல உள்ள பயம் தான் உங்களுக்கு வந்து போலீஸ் மேல உள்ள பயம். விஜய்ங்கிற கேரக்டர் நான் சொல்ல, சிஎம் யாரு அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, ஐயோ ஒண்ணு இருக்குல்ல. நமக்கு இல்ல, மக்களுக்கு அந்த பிரச்சனை. யாரா இருந்தாலும் நம்ம வன்முறையாளர்கள் இல்லாதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம காலையில குளிச்சு வேலைக்கு வருவோம், முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். வன்முறை நிகழ்த்துறவங்க இருக்காங்கல்ல, அவர்களுக்கு ஒரு தைரியம் எப்போ வரும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும், வன்முறையாளர்களுக்கு வரும். எப்போ வரும்னா மேல இருந்து நமக்கு வேண்டியவர்கள் அங்க இருக்கிறாங்கன்னா கூட அந்த மாதிரி வந்துடும். அதான் சொன்னேன், அதிகார வட்டத்தில் இருக்கிறவங்க. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தலித் வன்கொடுமைகள் நிகழ்த்தக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சில பர்டிகுலர் காஸ்ட் இருக்கும். அந்த பர்டிகுலர் காஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் மட்டத்தில் பெரிய அதிகாரத்தில் இருப்பாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா?
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தைரியம் இருக்குல்ல, நம்மள ஒன்றும் பண்ணிட முடியாது பார்த்துக்கலாங்கிறது. இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இது எப்படி பார்த்தாலும் இதை வந்து இந்த சர்வரோக நிவாரணி மாதிரி ஒரு மருந்துல எல்லாம் சரி பண்ண முடியாது. இட்ஸ் ப்ராசஸ் தான். ஆனால் என்னன்னா கவர்மெண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது. நீங்கள் சொல்ல மாதிரி கொலையை எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு நடக்குதுன்னா, எக்ஸப்ஷன் நடக்கக்கூடிய விஷயத்த அங்கே எல்லாம் காவல்துறை இருக்காது. ஆனால் கோயம்புத்தூர்ல ஒரு பெண், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ஒரு பெரிய ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றம் நடந்துச்சு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி. அப்போ விஜய் என்ன சொன்னாரு? அதுவும் ஒரு காட்டு போய் தானே போலீஸ் அங்கே போய் நின்று இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு டாய்லெட் போனது கூட ஒரு பெரிய விஷயமா சொன்னாரு. கிராமத்துல டாய்லெட் போக முடியல. ஆமா சொன்னார்ல. அப்போ சொல்லுவோம் தானே. இப்போ அவங்க இன்னும் தீவிரமா அதை நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்று, பெண்களுக்காக இந்த மாதிரி குற்றங்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக குற்றம் நடக்கக்கூடாதுன்னு சிங்கப்படையை வேற, சிங்கப்பெண் படை தானே, அதை வேற உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ அவங்களோட ரோல் என்னவா இருக்கு, அது போதுமானதா இருக்காங்கிற கேள்வி வருது. ஸோ எல்லா கேள்வியும் விஜய் நோக்கி தான், முதலமைச்சர் நோக்கி தான் எழும். இல்லை, இப்போ எல்லாமே ஆரம்ப நிலையில தான் இருக்குது. இப்போ சிங்கப்பெண் படைக்கு இப்போ இந்த பட்ஜெட்டில் தான் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ஒரே ஒரு பொலிரோ தான் ஒரு மாவட்டத்துக்கு ஃபுல்லாக சுற்றி வர்ற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. மகளிர் காவல் நிலையத்துடைய கட்டுப்பாட்டு தான் வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு மாவட்டத்தை ஆள முடியாதுல்ல. ஐயா, முதல்ல சிங்கப்பெண் படைங்கிறது கான்செப்ட் ஓகே. ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிட்டு எடப்பாடி பீரியட்ல ஒன்று இருந்தது, ஸ்டாலின் அதை டெவலப் பண்ணாரு. இவங்க இன்னொன்று ஸ்பெஷலாக ஒரு பேர் வச்சிருக்காங்கிறதெல்லாம் ஃபைன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் ஏற்கனவே இருக்க போலீஸ்லேருந்து சில பேர் தானே எடுத்து பண்ணுறீங்க, பத்தாது. அப்போ அது வெறுமனே கண்டுடைப்பு ஆகிடும். நீங்கள் நிஜமாகவே அப்படி ஒரு விங்கை கிரியேட் பண்ணிங்கன்னா புதுசாக ரெக்யூர்மெண்ட் வேணும். நிதி இல்லைன்றாங்களே, வேற வழி இல்லை, நீங்க பண்ணித்தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இது வந்து இதனால ரிசல்ட் வராதுன்ற. நீங்க எவ்வளவு நலத்திட்டங்கள் செய்தாலும் இங்க நீ கோட்டை விட்டீங்கன்னா எனக்கு நேரடி பாதிப்பு தாங்க. நீங்க எனக்கு 1000 உதவி செய்யலாம், ஆனா எனக்கு நீங்க பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி ஒண்ணு செஞ்சுட்டீங்கன்னா எனக்கு அந்த பாதிப்பு தான் பெருசு. இவ்வளவு விஷயங்கள் செய்யறாரு, உதவிகள் செய்யறாரு, ஆனா உயிர் பயம் தான் எல்லாத்தையும். எனக்கு வந்து இப்போ வந்து 2500 ரூபாய் கொடுத்துட்டாரு. 1000 ரூபாய் 2500 சொன்னார்ல, இப்போ 1000 ரூபாய் போயிட்டு கன்னியூ ஆயிட்டு இருக்கு. 2500 ரூபாய் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா மாசம் மாசம் இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு இருந்தா ஓகேவா? 2500 ரூபாய் கொடுக்க அதுக்கு அவ்வளவு நிதி செலவாகிறதுக்காக இதை வந்து நீங்க விட்டுருவீங்களான்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ நீங்க ஆட்சி மாற்றம் என்று சொல்லி வந்திருக்கிறவங்க நீங்க ஸ்பெஷலா கவனிக்க வேண்டிய இடம் என்னன்னா, ஆல்ரெடி இதை ஸ்டாலின் அவர்களும் பண்ணியிருக்காரு, எடப்பாடி அவர்களும் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இங்க இந்த குற்றங்களை யார் ஆட்சிக்கு தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அப்ப நம்மளும் அதே ஏரியால போயிட்டு நாமளும் அது மாதிரி கொஞ்சம் பேர் கூட்டு வந்து சிங்கப்பெண் ஒன்னு கிரியேட் பண்றோமே தாண்டி ரிசல்ட் என்னவா இருக்கும்? ரிசல்ட் ஒண்ணுமே இருக்காது. அப்போ நம்ம இதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணா என்ன பண்ணணுங்கிற மாதிரி நீங்க வேலையை யோசிச்சு, அதற்கு நிதி என்னன்னு யோசிச்சு தான் நீங்க அப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும். இல்லை, ஆனால் ஒன்று சொல்கிறாங்களே, இப்போ இளைஞர்களுடைய சீரழிவு அப்படின்றது 2 வகையில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா போதைப் பொருள், இன்னொன்று கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது ஒரு. அப்போ கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த ரெண்டையுமே வந்து ஒரு பக்கம் டெவலப் பண்ணணும், இன்னொரு பக்கம் இதை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யணும். ஸோ நாங்கள் அதை தொடங்கியிருக்கிறோம். ஆதோ அர்ஜுனா அதுக்கு ஸ்போர்ட்ஸுக்குன்னு வந்து அவர் அதை மெனக்கிடுறாரு. ஒலிம்பிக்கில் விளையாடக்கூடிய தகுதியுள்ள இளைஞர்களை உருவாக்குவது என்ற நோக்கத்தோடு அப்படி ஒரு ப்ராசஸ். இந்த பக்கம் அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ப்ராசஸ் 100 நாள் தான் ஆயிருக்குது. இப்போவே நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களே, ஒரு குழந்தை கூட பிறக்கிறதுக்கு ஒரு 10 மாதம் ஆகுது இல்லை, நீ ஒரு ஆட்சிக்கு 5 வருஷம் அவகாசம் இருக்குல்ல, 6 மாதமாவது நீ கொடுக்கணும் தானே அப்படின்னு கேட்குறாங்களே. இல்லை, 6 மாதம் கொடுக்கலாங்கிறது ஃபைன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பெருசாக ஒரு நிதியை ஒதுக்கி ஒரு பெரிய திட்டம். இப்போ நான் 2500 ரூபா உடனே கொடுக்குன்னு கேட்கல. நான் திமுக 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் கேட்கல. சிலிண்டர் சொன்னாரு கொடுக்கல, அதெல்லாம் நான் கேட்கல. ஆனால் இதுக்கெல்லாம் நான் பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு, பரவாயில்ல, ஒரு 6 மாதம் போட்டு இருக்க முடியாதுல்ல. வித்தியாசம் இருக்குல்ல உங்களுக்கு. எனக்கு இமிடியேட் சொல்யூஷன் இருக்க ஏரியால எனக்கு இமிடியேட்டா சொல்யூஷன். இது ஒரு எமர்ஜென்சி. ஆமா, இது வந்து நீங்க இமிடியேட்டா தான் செய்யணும். இதுக்கு நான் எப்படி டைம் தர முடியும்? நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த 3 மாசத்துல குறைவே ஏற்படலை, அதிகமா இருக்கு சொல்ல போனா இல்லையா? அதிகமா இருக்கு. அப்படிங்கும் போது நான் எப்படி கோயம்புத்தூர்ல 4 கொலை ஒரே வாரத்துல நடந்திருக்கு. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நீங்க இதுக்கு நடவடிக்கை பாருங்க. திமுக வந்து அதற்கு எதிராக கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. முந்தின நாளை போய் ஒரு 50 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு காலையில கூட இன்னொரு கொஞ்சம் பேர் போய் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க வன்முறைக்கு வந்தாங்களா, ஒரு ஆர்ப்பாட்டத்தானே வந்தாங்க. அப்போ எதிர்வினைகளை, அரசுக்கு எதிரான எதிர்வினைகள் வரக்கூடாதுங்கிற ஏரியால ரொம்ப துரிதமா வேலை செய்யறாங்க. விமர்சனங்கள் வரக்கூடாதுங்கிற ஏரியால ரொம்ப துரிதமா வேலை நடக்குது. அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படலையே. இது யார் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது? இது மாதிரி ஒரு மாநாடு வருது, நம்ம பிரச்சனைக்குரியவங்க ஒரு 50 பேரை தூக்கி உள்ள வைங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அப்போ அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அதுக்கெல்லாம் அதிகாரிகள் சொல்றதை கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இன்னொன்று, நீங்கள் இதை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் இல்லை. இப்போ அவங்க ஒன்று சொல்றாங்களா, 17 குற்றவாளிகளை 2300 பேருக்கு மேலே நாங்கள் வந்து பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களா. அது 100 நாள்ல அது ஒரு ரிசல்ட் தானே. அது ஏதோ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு புரியுது, ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க சொல்றாங்கன்னு புரியுது. ஆனா ரிசல்ட் தான் எனக்கு முக்கியம். ரிசல்ட்ல எனக்கு திருப்தியா இல்ல. ரைட்டு, ரிசல்ட் விலையிலேயே டெய்லி உட்காந்து மாங்கமான்னு படிக்கிறான், பாஸ் ஆக மாட்டேறான்னு என்ன அர்த்தம் இருக்குல்ல? இல்லையா? படிச்ச என்ன பிரச்சனை ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து ரிசல்ட் வேணுங்க. இந்த ஏரியால வெயிட் பண்ண முடியும். இந்த ஏரியால எப்படி டைம் கொடுக்க முடியும்? நான் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, விஜய்க்கு பலரும் ஓட்டு போட்டிருக்காங்க, மனநிலையாக ஆச்சு ஏதாவது ஒரு வகையில் இங்க அந்த குற்றங்கள் இயல்பாகவே குறைஞ்சிருக்கணும். அதிகமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? அப்ப எங்கேயோ ஒரு பிரச்சனையா இருக்குல்ல.
ஏதோ ஒரு ஏரியால மிஸ் பண்றாங்கல்ல, முன்ன விட அதிகமா இருக்கு. அப்ப என்ன பிரச்சனை? ஒரு நல்ல அதிகாரி, நமக்கு ஒரு நல்ல டீம் லீடர் வந்துட்டா, நமக்கு அந்த டீம் லீடர் பிடிச்சி போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவோம் தெரியுமா? அப்போ ஒரு நல்ல முதலமைச்சர் வந்திருக்காருன்னு சொல்றீங்க, ஐயோ நாங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட ஒரு முதலமைச்சர் ஆக்கிருவோம். மென்டாலிட்டியா இங்க ஒரு குற்றங்கள் குறையணும்ல, அதிகாரிகள் மத்தியில் ஒரு நல்ல செயல்பாடு வரணும்ல, துரிதமான செயல்பாடுகள் வரணும்ல. அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. ஆனா இன்னொன்னு சொல்றாங்கல்ல, நாங்க லஞ்சத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கிறோம், ஊழலை குறைக்கிறதுக்கான வேலை செஞ்சிருக்கிறோம், பார்ட்டி ஃபண்டு வாங்குறது இல்லை, அரசுக்கு நிதி ஆதாரத்தை கூடுதலாக கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ அதே நேரத்தில் இன்னைக்கு பத்திரப்பதிவுன்னு போறீங்க, வருவாய்த்துறைக்குன்னு ஒரு வேலையாக போறீங்க அப்படின்னா ஆன்லைனில் பண்ணி வச்சிருக்கிறோம். வருவாய்த்துறையெல்லாம் நீங்கள் அது சம்மந்தமாக வருவாய் சான்றிதழா, ஜாதி சான்றிதழா எல்லாம் அது ஏற்கனவே உள்ளது தான், அதை இவரும் அதுதான் சொல்கிறாரு. ஆன்லைன்லேயே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம், நீங்கள் புகார் சொல்லலாம். இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதோட ரிசல்ட் கிடைக்கும் சார். இந்த ஏரியா இருக்குல்ல ஊழல் லஞ்சம், இதுக்கு நான் 50 வருஷம் டைம் தரேன் சார். எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக ஒழி. அது உயிராபத்து இல்லை, அது உயிராபத்து இல்லை. இன்னொன்று அதை அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஒழிக்கவும் முடியாது. அதனால அதுக்கெல்லாம் நாங்கள் துரிதமான நடவடிக்கை 2000 வருஷம் கரப்ஷனான அது சாதி மாதிரி, இந்த பக்கம் சாதி இந்த பக்கம் ஊழல் ஒன்று கொண்டு தொடர்புடையதும் கூட. அதனால அதை நீங்க என்ன சொன்னாலும் அது உடனே ஒழியாதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? இப்ப நம்ம இந்த ஒரு கொலை நடந்திருக்குங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய சாட்சி, நம்ம அதை சொல்றோம், ஏன் இது நடக்குதுன்னு கேட்கிறோம். ஊழல் நடந்ததுக்கு சாட்சி கிடையாது, அதனால நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். யார் நடத்துறான்னு கேட்டானா சாட்சி கிடையாது. இப்போ திமுக அதிமுக என்ன சொல்றாங்க, நம்ம சொல்றோம்ல, கிண்டல் பண்றோம்ல, நிரூபிக்க சொல்றாங்க. பண்ணலன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, நிரூபிக்க சொல்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா ஊழல் வாங்குறது, லஞ்சம் வாங்குறதெல்லாம் அது பாட்டு நடந்துட்டு இருக்கும், நிரூபிக்க முடியாது. ஆனா நமக்கு நம்ம அஸ் மீடியா பர்சன் நமக்கு தகவல் வரும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இருக்குன்னு தகவல் தான் வரும், தகவலாக தான் சொல்ல முடியும். ஸோ நீங்க அதனால அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒழிக்க முடியாது. நீங்க பொறுமையாக கூட ஒழிங்க. நீங்க விஜய் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் சிஎம்மா இருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்குள்ள ஒழிச்சா கூட ஓகே தான். எனக்கு இந்த ஏரியா தான் பிரச்சனை. நீங்க பாருங்க ஐயா, நீங்க ஒரு பள்ளி மாணவனும் ஒரு கல்லூரி மாணவனும் இறந்து போறாங்க. அது ஒரு மாணவன் இறந்து போறதுங்கிறது ஒருத்தரோட இறப்பு இல்லை. ஒரு பயாலஜிக்கலா ஒரு தலைமுறையோட இறப்பை தாண்டி ஒரு குடும்பத்தோட முன்னேற்றத்தை முடிக்குது. அது வம்சாவத்தே இல்லாம போகுது. பயாலஜிக்கலா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. அதை தாண்டி நீங்க ஒரு குடும்பம் இருக்குல்ல, என்னுடைய குடும்பம் எப்படி பார்த்தா நம்ம ஊர்ல எல்லாமே மிடில் கிளாஸ் தான், பீப்புள் தான் அதிகம். என்னுடைய மகன் படிச்சுதான் என்னுடைய குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது, அதுக்கு பிறகு அவனுடைய தலைமுறை நல்லா நினைக்கும் போது, அங்க ஒரு மாணவன் இறந்து போறான்னா ஒரு குடும்பத்தோட ஒரு தலைமுறையே இல்லாம போகுது. அதுல நம்ம இறந்து போன ஒருத்தர் பத்தி பேசுறோம், அதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்கல்ல ஒரு 14 பேர். ஆப்போசிட் பாருங்க, அவங்களும் பசங்க தான். யோசிச்சு பாருங்க. அது 2 பேர் 17 வயசு பசங்கன்னு வேற சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இது எங்கேயோ ஒரு நடந்த குற்றம்ன்றீங்க. நீங்க அந்த கோயம்புத்தூர் விஷயத்தை பொறுத்த என்ன நடந்திருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ண பையன் எங்க இருக்காங்கிற வரைக்கும் தகவல் போயிருக்கு. அப்ப அது எப்படி போச்சு? அப்ப இந்த கேள்வி நம்ம யாரை நோக்கி கேட்கணும்? நீங்க சொன்னீங்க சிஎம்மும் காவல்துறை ஒண்ணுதான். நீங்க அப்ப நம்ம இந்த கேள்வி யாரை நோக்கி கேட்கணும்? அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு? நம்ம முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கோம், எப்பா தெரிஞ்ச பெரிய ஆட்கள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் நமக்கு எதிராக மாறிடுவார்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதானே நடந்திருக்கு இல்லையா? கம்ப்ளைண்ட் போனவனோட தகவல் டீடைல்ஸ் எங்க இருக்கான வரையும் தகவல் போயிருக்கு, கொலை பண்ணியிருக்காங்கன்னா அப்ப இதுல இது வெறுமனே காவல்துறை இன்வால்வ் ஆகாத கேஸ் இல்லை இல்லையா? இந்த பையன் நேரடியாக இவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து நேரடியாக கிளம்பி போய் கொலை பண்ணல. இது இஷ்யூ ஆகி அந்த பையன் விடியிலேருந்து வெளியேற்றப்பட்டு அதற்கு பிறகு அந்த பையன் போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளவு ப்ராசஸ் நடந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பையனோட உயிருக்கு பாதுகாப்பு யாரு? ஜூலைல இருந்து இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அப்ப இங்க தவறு இழைத்தது யாரு? அப்ப இது எக்ஸெப்ஷன் நடந்துன்னு சொல்லிட முடியாது இல்லையா? இப்ப கல்லூரி நிர்வாகத்துக்கு இதுல பொறுப்பு இல்லை. கல்லூரி விபத்து இருக்கு. கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும், அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த பையனை பாதுகாப்புறதை விட்டு அவனை விடுதி விட்டு அனுப்பியிருக்காங்க. எதுக்கு இவனால பிரச்சனையா இருக்குன்னு அவங்க மேலே போய் எல்லார் மேலும் தான் பொறுப்பு இருக்கு. பட் இதுல காவல்துறை நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ்ல ஒரு பையனோட உயிர் போயிருக்கும் போது நம்ம இந்த கேள்வியை நம்ம காவல்துறை நோக்கியும் முதலமைச்சர் நோக்கி தானே கேட்க முடியும், அவருடைய துறை தானே. அப்ப அதை நம்ம எப்படி எக்ஸெப்ஷன் சேர்க்க முடியும்னா முடியாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் பேசுனதுல இருந்து அவர் சொல்றாரு, கடந்த அரசின் நலத்திட்டங்கள் எல்லாம் நாங்கள் தொடரதான் செய்யறோம், எதையும் நாங்கள் நிறுத்தலாம், நல்ல திட்டங்களை உபயோகமான திட்டங்களை நாங்கள் தொடர்றோம். அம்மா உணவகம் திட்டம் இருக்குது, அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கிறோம். காலை உணவு திட்டம், அது அம்மா உணவுன்னு சொல்லும்போது மேடம் ஜெயலலிதா கொண்டு அம்மா உணவு திட்டம் அப்படின்றாரு. காலை உணவு திட்டம்னு சொல்லும்போது காலை உணவு திட்டத்தை நாங்கள் 6 to 8 அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதை டெவலப் பண்ண போகிறோம். ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸுக்கு நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதை ஸ்டாலின் பேரை சொல்றதுல அவருக்கு என்ன? இல்லை, ஸ்டாலின் தான் அவருடைய நேரடி எதிரியாக கருதுறாரு. இருந்துட்டு போட்டுங்க, அதனால அவர் அதை சொல்ல மறுக்கிறார். பட் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் பேரை சொல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அவங்க பேரை சொல்லிட்டு இவரை பேரை தவிர்க்கிறா அப்படிங்கும்போது என்ன இவர் சொல்றதுல இப்போ என்ன பெரிய பிரச்சனை ஆகிட்டு போல நமக்கு இமேஜ் வரும். என்ன இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்பான்டேனியஸாக பேசுகிறவர் இல்லை. அதை ஃப்ளோவில் அப்படி தப்பு வந்துருச்சிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் பக்கா ஸ்கிரிப்ட் எழுதி அதை படித்து பார்த்து அதில் கரெக்ஷன் சொல்லி என்னென்ன வேணும்னு கேட்டு
அந்த அளவுக்கு அதை வந்து ஒரு டீம் உட்காந்து ஒர்க் பண்ணி அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறது. அப்போ இவ்வளோ கான்சியஸாக அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஐயா இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் பேசினா கூட உங்களுக்கு இமீடியட்டாக மைண்டில் வந்தால் கூட நான் பேசிட்டு இருக்கும்போது புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து அம்மா உணவத்தை நான் ஸ்டாப் பண்ணல அப்படின்னு ஆரம்பிச்சாவே நான் வந்து என்ன அறியாமலே நான் ஸ்டாலின் பேரை சேர்த்து தான் சொல்வேன். அப்போ இது கான்சியஸாக தவிர்க்கப்பட்டிருக்கு. ஸ்கிரிப்டில் எழுதலைன்னா கூட இதை நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ எழுதும்போது ரொம்ப கான்சியஸாக தவிர்க்கப்பட்டிருக்குங்கிறது தான் அவசியம் இல்லை, சொல்லணும். அம்மா அப்படின்னா நேரடியாக ஜெயலலிதாவோட தொடர்புடையது. அந்த பேரை நீங்கள் மாற்ற மாட்டீங்க. ஆனா அவர் வச்சிருக்க காலை உணவு திட்டத்துக்கு வந்து முதல்வர்னு வச்சிருக்க அவங்க ஸ்டாலின் வச்சிருந்தாரா இல்ல அப்பான்னு வச்சிருந்தாரா? அவர் தன்னை என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் நடுவில் ஸ்டாலின் கிளைம் பண்ணார் தெரியுமா? அவர் எந்த திட்டத்துக்கு அப்பான்னு பேர் வைக்கல. இவர் அண்ணன் சீர் தாய்மாமன் சீர்னு பேர் வைக்கிறார்ல, அந்த மாதிரிலாம் அவர் பேர் வைக்கல. அப்ப அந்த பேரை மாத்துறீங்கன்னு ஒண்ணு கேள்வி வருது. அதையும் தாண்டி அவர் அந்த பேரை முதல்வருங்கிற கனிமொழி அழகா மேடையில பேசினாங்க. முதல்வருங்கிற பேர் எங்க வந்தாலும் அவருக்கு ஸ்டாலின் தான் ஞாபகம் வராரு போல இருக்கு. அப்ப அவரே தன்னை முதல்வராக உணர்வதில்லை போல இருக்கு, அதனால மாத்துறான்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பேரை மாத்துறாரு. இந்த இடத்துல வந்து அதுவும் சுதந்திர தின விழாவில் வந்து அவர் பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. கிட்டத்தட்ட ஜெயலலிதாவோட டோன் அது. அவங்க ரொம்ப கவனமா தவிர்ப்பாங்கல்ல பேரை. அது மாதிரி இப்போ கலைஞர் கூட பேசும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு பேசுறது நீங்க கேட்டிருப்பீங்க. அம்மையார் ஜெயலலிதா கூட சொல்ல மாட்டாங்க, அம்மையார் அவர்கள், அம்மையாரின் ஆட்சி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அவர்கள் அப்படிம்பாங்க. அந்த அம்மா கலைஞர்னு சொல்ல மாட்டாங்க, கருணாநிதியும் சொல்லுவாங்க, மைனாரிட்டி திமுகன்னு சொல்லுவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு டோன் தான். பட் இது ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. மாற்றத்தை விரும்புகிறவர்கள் என்னென்ன மாற்றத்தை விரும்புகிறோம் அப்படின்னா அதற்கான மீனிங் என்னன்னா மாண்பை விரும்புகிறோம் தான் இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல மாண்பு தானே. நீங்க அந்த இடத்துல பேரை சொல்லும் போது திமுகங்களே சரி பரவாயில்ல, நம்ம இப்போ எல்லா பேரையும் சொல்லிட்டு நம்ம தலைவர் பேரையும் சொல்லிட்டு அப்படிதான் நினைப்பாங்க. நீங்க கலைஞர்கிட்ட ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க, எதிரியை கூட ஆப்போசிட் வந்து உட்காந்து ரசிகர் ஆக்கிடுவாருன்ட்டு. அப்போ நீங்க வந்து உங்களுடைய ஆதரவாளர் 35% ஆதரவாளர் மட்டும் வச்சுட்டுமே நீங்கள் உங்கள் இறுதி காலம் முறை ஆட்சி அமைக்க முடியாது. அது கீழே குறையதான் செய்யும். அப்போ எல்லா தரப்பிலும் ஆதரவாளர்கள் வரணும். திமுக தரப்பு இளைஞர்கள் இருப்பாங்க. அப்போ எல்லாரையும் நீங்க வந்து ரசிகராக்கி கொள்ள, தொண்டர்களாக்கி கொள்ளக்கான வேலையை செய்யணும். அதுதான் மாண்பு. பட் இது வந்து தவிர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவர் அந்த அளவுக்கு. ஆனா இப்ப ஜெயலலிதா பேரை சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஜெயலலிதா பேரை சொன்னதுக்கு அவங்க தான் சொல்றாங்க ஏடிஎம்கே ஆதரவாளர்களை தூக்கணும். ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கே தான் கட்சி பாதி பேர் இங்க கட்சியில வந்திருக்காங்க. நாங்கள் இது நடக்கிறதே அதிமுக ஆட்சின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. தங்களே ஒரு அதிமுக நவீன அதிமுகவாக கிளைம் பண்றாங்க. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. இல்ல இது என்ன கான்செப்டே புரியல. அதிமுக வேண்டானதுலயே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆமா, நீங்க என்ன கான்செப்ட்ல நாங்க தான் நவீன அதிமுக, நாங்க தான் அதிமுக ஆட்சி நடக்கிறதே, அதிமுக ஆட்சி நடக்கிறதே ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்றாங்க. நீங்க லிஸ்ட்டை எடுத்து போடுங்க. ஜெயலலிதா ஆட்சியும் கலைஞர் ஆட்சியும் எடுத்து போடுங்க, ஸ்டாலின் ஆட்சியும் உட்பட. எந்த ஆட்சியில் அதிக நலத்திட்டங்கள் நடந்திருக்கு, எங்க வந்து டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, யார் வந்து டெவலப்மெண்ட்ல யார் பெட்டர்னு பாருங்க. அது போக சமூகத்துக்கு விளைந்த தீமைகள் இருக்கு இல்லையா? நீங்க துப்பாக்கி சூடுகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க. இஷ்யூ பெஸ்டா யார் ஆட்சியில் அதிகமாக நடந்திருக்குதையும் பாருங்க. ஊழல் சொல்றீங்களா, குற்றச்சாட்டை எடுத்து போடுங்க. யார் ஜெயிலுக்கு போனான்னு பாருங்க, யார் மேல போய் குற்றச்சாட்டு நடந்ததுன்னு பாருங்க சார். பார்த்துட்டு நீங்க வந்து யார் ஆட்சி இதெல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அப்ப அந்த உண்மை தெரிந்த பிறகு எப்படி இது அதிமுக ஆட்சின்னு எதை வச்சு சொல்றீங்கன்னா அப்ப அப்படித்தான் செய்ய போறீங்களான்னு எனக்கு கேள்வி வரும் இல்லையா? எது பெட்டரோ அதுதானே ஆட்சியை, அதைத்தானே மாடலா எடுத்துக்கணும். அப்ப நீங்க அதிமுக ஆட்சியே பெட்டர்னு சொல்றீங்கன்னா எங்களுக்கு ஆதாரம் கொடுங்க. எதை வச்சு நீங்க அதிமுக ஆட்சி பெட்டர்னு சொல்றீங்க? ப்ரூவ் பண்ண முடியாது. அதிமுக வேணாலே ப்ரூவ் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அதிமுக திமுக உணர்வு தான் அதிமுக இல்ல. டெவலப்மெண்ட்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக திமுக சேர்ந்து தான் இங்க டெவலப் பண்ணி, அதுல எந்த மாற்றத்தை கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் அவங்க நிறுத்த மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து அதிமுகவோட திமுக பெட்டரா இருந்திருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க எப்படி அதிமுக பெட்டரை வந்து மறுக்க முடியாது? அட் த சேம் டைம் இஷ்யூஸா எடுத்து பாருங்க. ஜெயலலிதா அவர்களை நீங்க உதாரணமா எடுத்துக்கிறீங்க. ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுல தண்டனை பெற்றவர்கள் இல்லையா? ஜெயில இருந்தவங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்க. இங்க அப்படி ஒன்றும் நடக்கல. கலைஞர் மேல அப்படி எந்த வழக்கும் இல்லை, ஸ்டாலின் மேலே அப்படி ஒன்றும் இல்லை. கனிமொழி அவர்கள் ஜெயிலில் இருந்தால் கடைசி அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது, நிரூபிக்கப்படல. அப்போ நீங்க எப்படி யாரை உதாரணமா எடுத்துக்கிறீங்க? ஸோ எனக்கு அந்த ஐடியாவே புரியல. அப்போ ஜெயலலிதா அவர்கள் பெயரை சொல்வதில் உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் பெயரை சொல்ல உங்களுக்கு தயக்கம் இருக்குன்னா அப்போ உங்க நிலைப்பாடு சரியானா கண்டிப்பாக சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து தகைசால் தமிழர் அப்படின்னு ஒரு விருது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, அவர் கிருஷ்ணசாமி முன்னாள் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் அவர் கொடுத்துருக்குறாங்க. அன்புமணியுடைய மாமனார், சௌமியா அன்புமணியுடைய அப்பா, விஷ்ணு பிரசாத்துடைய தந்தை, காங்கிரஸ்காரர் அப்படின்ற மாதிரி வன்னியர் அப்படின்றத அதை சொல்கிறாங்க. அவர் தலித் ஏரியாவை வந்து கேப்சர் பண்ணிட்டார். இப்போ அடுத்து எலெக்ஷன் நடக்கக்கூடியது வந்து இடைத்தேர்தலில் நிறையா வன்னியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதனால தான் அன்புமணி ராமதாஸ் கிட்டே கொஞ்சம் நெருக்கமாக இருந்துகிட்டு பேட்மிண்டன் ஆடுறோம். ஆமாம், அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு போயிட்டு இருக்கும்போதே இப்படி ஒன்று செய்கிறாங்க. கிருஷ்ணசாமிக்கு விருது கொடுக்கறதுனால
வன்னியர் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க போல இருக்குது. அது சாத்தியமா? வன்னியர் மக்கள்லே பலருக்கு இப்பதான் அவர் வன்னியர்னு தெரியும். சரி இல்லையா? சரி, உண்மைதானே? இல்ல அன்புமணியுடைய மாமனார் அப்படின்னும் போது அப்படின்னு அதான் அதனாலதான் தெரியும். அன்புமணியுடைய மாமனார் சொன்னா ஓ நம்மளா அப்படிங்கிறது இப்பதான் அவங்க அங்கேயே பலருக்கும் தெரியும். ஸோ அதனால அவருக்கு கொடுப்பதால் வாக்கு வருமானு எனக்கு தெரியல. ஒருவேளை அதை வாக்கை குறி வைத்து தான் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அப்ப எந்த வகையில நீங்க வந்து திமுக மாற்றலன்னு அர்த்தம். ரைட்டு தானே? இல்ல அவங்களாவது கொஞ்சம் கி வீரமணி, அப்புறம் அந்த மாதிரி சுந்தரையா, அந்த மாதிரி சில ஒரு தகைசால மீன் பண்ணல. ஓவராலா வாக்குக்காக, சமூக வாக்குகளுக்காக ஒரு விஷயம் செய்வாங்கல்ல. திமுக ஒன்று செய்வாங்க, அதிமுக ஒன்று செய்வாங்க, சாதி அரசியல் ஒன்று செய்வாங்கல்ல. அதை தவிர்க்க முடியல. இங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ் அதை தவிர்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது வரைக்கும் தகைசால் தமிழருக்கு அந்த மாதிரி கொடுத்து இன்டெலக்சுவல்ஸ் அப்படிலாம் பண்ணல. தமிழர்களுக்காக அல்லது தமிழுக்காக இந்த ரெண்டு அம்சம் இருக்கும். இலக்கியம் தமிழ்னு வரும்போது நீங்க வந்து அவங்கள நீங்க அடிச்சுக்க முடியாது. அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடுவாங்க. நான் உதாரணம் சொல்றேன். பிரபஞ்சன்கிற ஒரு எழுத்தாளருக்கு வந்து வீடு கலைஞர் ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் மரணம் அடைகிறாரு. பாண்டிச்சேரியில் தான் அவருக்கு வந்து அவரோட சொந்த ஊர் பாண்டிச்சேரி, அங்கே தான் அடக்கம் பண்ணாங்க. அவருடைய வீடு வந்து அரசால் கொடுக்கப்பட்ட வீடு தான். தொடர்ந்து மழையிலெல்லாம் ஒழுகுது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி கூட அதை நிறைவேற்றக்கூட இல்லை. என்னன்னா அவரை பற்றின தெரியல. அவர் ஒரு எழுத்தாளர். அவர் தமிழின் வழியாக தங்களுடைய நூலின் வழியாக ஒரு சமூகத்தை ஒரு பங்களிப்பு ஆற்றியிருக்கிறார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டிங்கிறது அதிகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. தெரிஞ்சா தானே. எப்போ ஒரு எழுத்தாளர் ஏதோ வீடு சில எழுத்தாளர் வீடு நான் என்ன பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? அப்போ அதற்கான முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு இங்க ஒரு இலக்கிய பாரம்பரியம் இருக்கு. அரசியல் சினிமா எல்லாத்தையும் தாண்டி இலக்கிய ரீதியாகவும் இங்க ஒரு பாரம்பரியம் இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு அது தெரியும். அவங்க வந்து இப்போ தகைசால் அறிவிக்கனாலே அதை உட்காந்து யார் இருக்கா, யாரெல்லாம் மிஸ் ஆயிருக்கா, இது வரைக்கும் எந்த மாதிரி ஆள் கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறத பார்த்து அவங்க அதை பண்ணிடுவாங்க. அதை இவர்களுக்கு அந்த அவ்வளவு தூரம் ஒரு பின்புலம் இருக்காது. இதுல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒத்துக்கிறேன். இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு நல்ல குழுவை போடணும். இந்த குழுவை போட்டு இல்லை இது மாதிரிலாம் வேணும்னு நீங்க தகைசால் அறிவிக்க போறேன்னு என்ன பண்ணிருக்கணும்? நியாயமா இந்த தகைசால் வருது யார் இப்ப நமக்குமே தெரியாது. பலரும் இருப்பாங்க, பல தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள். அவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வன்னியர் அந்த ஏரியாவில் ஏதோ ஒன்று தூக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கமிட்டி தமிழக தலைவர் எதுங்க தகைசால் வருது? எனக்கு முதல்ல அதுவே தமிழர் இந்த ரெண்டுல அவங்களுக்கு என்ன பங்களிப்பு இருக்குது? ஒரு அரசியல் பிரதிநிதிக்கு எதுக்குங்க அங்க? இல்ல அரசியல் பிரதிநிதியாக இருந்தா கூட இப்போ குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சி தலைவர் தான். ஆனா அவருடைய தமிழுக்கு தமிழ்ங்கிறது வேற. ஆமா, அவருடைய பங்களிப்புங்கிறது வேற ஒண்ணு. அப்படி எல்லாம் உண்டு இல்லையா? நீங்க அப்படித்தான் கொடுக்க முடியும். அவங்க அரசியல்வாதியா கூட இருக்கலாம். ஆனா அவங்க அதையும் தாண்டி அவங்க இப்ப கலைஞர் அவர்களுக்கு ஏன் அரசியலையும் தாண்டி அவருக்கு ஒரு முத்தமிழ் அறிஞர் ஏன் அவர் அழைக்கிறோம்? அவர் ஏன்னா அவருக்கு எழுத்துலகில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்கிறதுனால அவர் அது அப்படி அவரை நம்ம அடையாளப்படுத்துறோம் இல்லையா? ஆனா ஜெயலலிதா நம்ம அப்படி அடையாளப்படுத்தல. அவங்க ஒரு நடிகையா இருந்தா கூட அவங்க பாலிடிக்ஸ் தான் இருந்துக்காங்க. தமிழ் தொண்டு ஆற்றல். அவங்க தமிழ் நாட்டிற்கு செஞ்சிருக்காங்க நல்ல விஷயங்கள். பட் கலைக்கு எழுத்துலகுக்கு அவங்களோட பங்களிப்பு இல்லை. அப்ப நம்ம அவங்கள அப்படி சொல்ல முடியாது. ஸோ இவருக்கு அந்த மாதிரி தான் பங்களிப்பு இருப்பா எனக்கு தெரியல. எனக்கே தெரியல, சொல்ல முடியாது. இப்ப நம்ம என்னங்க நீங்க உங்களுக்கு அவர் யாருன்னே தெரியல உட்காந்து பேசிடுறீங்களான்ட்டு 4 ரெக்கார்டு எடுத்து போட போறாங்க. அப்ப நம்ம எல்லாம் முக்க வாங்க போறோம் இல்லைங்க. குறைஞ்சபட்சம் அவ்வளவு ரகசியமாவும் ஒருத்தருக்கு தமிழ் தெரியல. ரகசியமான புத்தகங்கள் தான் வந்திருக்கான்னு தெரியல. தேவையில்ல, சரி கொடுத்துட்டீங்க. இன்னொன்னு நீங்க பாருங்க, இது எப்படி பார்த்தா இது கான்ட்ரவர்சி தானே ஆகும். இல்ல ஆயிடுச்சு. ஆமா, நீங்க அன்புமணியோட மாமனாருக்கு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர், முன்னாள் தமிழக தலைவருக்கு நீங்க வந்து விருது கொடுத்தீங்கன்னா இது எப்படி எந்த வகையில உங்களுக்கு பிளஸ் ஆகுன்னு நீங்க இதை எப்படி நம்புனீங்க? இல்ல அதான் அதையும் தாண்டி நீங்க இதை பிளஸ் ஆகும். எங்களுக்கு இந்த கான்ட்ரவர்சி தான் பிரச்சனை கிடையாது. எனக்கு அங்க இருக்க ஓட்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அவர்களுக்கு எந்த வகையிலும் மாற்றில்லை. அவர்கள் கூட கைத்தோடாத ஏரியால கூட நீங்க சாதி அரசியல் பூத்துறீங்க. நீங்க அவர்களோட கீழானவர்கள் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? திமுக ஒரு சாதி அரசியல் செய்வாங்க. ஆனா அவங்க கூட இந்த மாதிரி ஏரியால பண்ண மாட்டாங்க. ஆனா நாங்க அந்த ஏரியால கூட பண்ணுவோங்கிறது அப்ப நீங்க அவர்களுக்கு எந்த வகையில மாற்றில்ல, அதை விட கீழ் ஆயிடுது இல்ல. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இளம் தலைமுறைகள் அதை கேட்டு ஜென்சி கிட்ட வேற நன்றி சொன்னார் அவரு. ஆமா, ஜென்சிகளா நன்றி சொன்னாரு. குழந்தைகளுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டாரு நினைக்கிறேன். சுதந்திரத்துல அவங்களுக்கு பங்கு இல்லைன்றதுனால நினைச்சிட்டாரு. இல்ல, அவர் குழந்தைகள் பத்தி பேசும்போது அது ஒரு இஷ்யூ ஆயிட்டே இருக்குல்ல. குழந்தைகளை வந்து இவரு தவிர்த்து வாக்காளர்களை மாற்றான ஒரு இஷ்யூ தொடர்ந்து பேசப்பட்டதுனால மேபி தவிர்த்து நல்லது, தவிர்ப்பது நல்லது. அவர் பேசலைனால குழந்தைகள்ல பலரும் விஜயோட ஃபேனா தான் இருக்காங்க. இனி பிறந்து வரக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் விஜய் படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ பல பேர் வந்து பிக் பாஸ் நடிச்சிருக்கவர் வந்து விக்ரம் படம் நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சிம்பிளாகி சும்மா காமெடிக்காக பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால அவர் பேசாமல் தவிர்க்கிறது நல்லது தான். எனிவேஸ், நிறைய பொருளாதார ரீதியாக 1.5 ட்ரில்லியன் தான். ஆமாம், $1.5 ட்ரில்லியன். ஆமாம். ஆனால் இந்த 1 லட்சம் கோடியிலேயே பல விஷயங்கள் பொய்யான கம்பெனிகள் அப்படின்னு வந்து போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. அதுல 1 லட்சம் ரூபாய் முதலீடு உள்ள ஒரு நிறுவனம் 10,000 கோடி
எங்க திருச்செந்தூர்ல ஆமா 10,000 இங்க நாங்களும் அந்த ஏரியா தானே வரோம் அப்படிங்கிற டேட்டா மாதிரி. சென்டர். நம்ம ஊர்ல டேட்டா சென்டரா? யார் யாருன்னா 1 லட்ச ரூபா வச்சிருக்கிறாயா? அப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட இனிமே வந்து இப்ப எனக்கும் ஒரு கம்பெனி இருக்கு. நம்ம கையில 1 லட்ச ரூபா கூட இல்ல. நீங்க 1 லட்ச ரூபா இருக்கணுங்கிற Value, அவசியம் இல்லைங்க. value. நீங்க வந்து ஒரு சீட்டு போட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு 5,000 ரூபா கட்டி சீட்டு போட்டீங்க அப்படின்னா நீங்க சீட்டை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 80,000 ரூபா வந்துடும். மீதி 20,000 உங்களால போட முடியாதா? நீங்க 10,000 கோடி முதலீடு செய்ய முடியாதா? அதான் சொல்ல வந்தேன் நானும். நம்ம கூட இனிமே வந்து அரசுக்கு ஏதாவது இது மாதிரி தொழில் முதலீடுகள் அதான் வருஷம் நடக்குது. ஏதாச்சும் ஒரு இந்த 5 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு நம்ம ஒரு 10,000 கோடி ஒரு ஏதாச்சும். பவுன் நகை இருந்தா போதுங்க. ஆமா ஆமா ஒரு 1 லட்சம் சீதனம் கொடுக்குறாரு, 1 லட்சம். மாமன் சீதம் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க எல்லாருமே தொழிலதிபர் ஆயிடலாம். ஆமா கவர்மெண்ட்டுக்கே நம்ம வந்து தமிழகத்துக்கே கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிற ஒரு அற்புதமான சூழல் இருக்கும் பொழுது அவர் வந்து 1.5 ட்ரில்லியனை வந்து டார்கெட்டா நிறுவி வச்சிருக்காரு 2036. நல்லது நடக்கும் என்று நம்புவோமாக. ஆமென். நன்றி ஐயா. நன்றி நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.